எப்போதும் தேற்றரவு அன்பர் நீர்தானே. தேடி வந்தே உதவும் கடவுளும் நீர்தானே. தேடி வந்தே உதவும் கடவுளும் நீர்தானே. தேடி வந்தோம் மீண்டும் நாங்களே. தேடி வந்தோம் மீண்டும் நாங்களே. ஆர்வமாய் ஆலயம் தேடி வந்தோம் ஆண்டவரே. ஆர்வமாய் ஆலயம் தேடி வந்தோம் ஆண்டவரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, நம்பிக்கை நிறைந்தவர்களாய் அன்னையினுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கின்றீர்கள். நம்பிக்கையின் நட்சத்திரமாக அன்னை இருக்கின்றாள். அவருடைய சாட்சிகளாக நாம் இங்கு கூடி வந்திருக்கின்றோம். எனவே இந்த திருப்பலிக்கு உங்கள் ஒருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இந்த நம்பிக்கையின் சாட்சிகளாக நாம் விளங்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் உருக்கமாக ஜெபிப்போம். தூய இந்த மரணிகளை கொண்டாட தகுதி வரும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பை இறைஞ்சுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine, Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
எல்லாம் உள்ள இரக்கமுள்ள இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மறை நிகழ்வை கொண்டாடிய நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரசு, அந்தியோக்கியா வரை சிதறி போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறை வார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரசு, சிரேன் ஆகிய இடங்களை சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 87 பதிலுரை பாடல் பல்லவி. யாக்கோபின் உறவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். திரையினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார்.
என்ப. இறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். இறையினத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே ஆட்சி உமக்கே. அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெஸ்ஸியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள்தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பற்றி கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை நிறைந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கின்றார். நம்பிக்கை நிறைந்தவர்கள் இணைந்து வாழக்கூடியவர்கள். நம்பிக்கை நிறைந்தவர்கள் துணிவோடு பயணிப்பவர்கள். நம்பிக்கை நிறைந்தவர்கள் அடுத்தவரில் அக்கறை கொண்டவர்கள். நம்பிக்கை நிறைந்தவர்கள் சான்று பகரக்கூடியவர்கள்.
நம்பிக்கை நிறைந்தவர்கள் இறைவனுக்கு சான்று வரக்கூடியவர்கள். நம்பிக்கை நிறைந்தவர்கள் இறைவனை சார்ந்து இருப்பவர்கள். எனவே நீங்களும் நானும் நம்பிக்கை நிறைந்தவர்களாக இந்த அன்னையினுடைய திருத்தலத்தில் கூடி வந்திருக்கின்றோம். நம்பிக்கை நிறைந்தவர்களாக சான்று பகர அழைக்கப்படுகின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் அழகாக வாசிக்க கேட்டோம். ஸ்தோவானை முன்னிட்டு இறை ஊழியர்கள் சிதறடிக்கப்படுகின்றார்கள். சிதறடிக்கப்பட்ட அவர்கள் அப்படியே சோர்ந்து போய்விடவில்லை, மனம் உடைந்து போகவில்லை. மாறாக தாங்கள் சென்ற இடமெல்லாம் சிதறடிக்கப்பட்ட இடங்களில் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டு வந்தார்கள். அந்த நற்செய்தியை மக்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டு வந்தார்கள். அப்படி நற்செய்தியை எடுத்துரைத்துக் கொண்டு வந்தவர்கள் அந்தியோக்கியாவில் இருந்த அந்த கிரேக்கர்களுக்கு, அதற்கு முன்பு யூதர்களுக்கு மட்டும் நற்செய்தி அறிவித்த அந்த இறை மக்கள் அந்தியோக்கியாவில் கிரேக்கர்களுக்கும் நற்செய்தி அறிவிக்கிறார்கள். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடக்கூடியவர்கள். அந்த ஞானத்தை தேடக்கூடியவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்த பிறகு அவர்கள் நம்பிக்கை நிறைந்தவர்களாக காட்சியளிக்கின்றார்கள். எனவே அந்தியோக்கியாவில் இருந்த அந்த இறை மக்கள் முதல் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். எனவே கிறிஸ்தவள் என்று சொல்லுகின்ற பொழுது நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும், நம்பிக்கையின் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தியில் அதற்கு எதிர்மறையாக யூதர்கள் எருசலேம் தேவாலயத்தில் ஆண்டவர் இயேசு இருக்கின்ற பொழுது வெளிப்படையாக கேள்வியை எழுப்புகின்றார்கள். மீட்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள், எங்களுக்கு மீட்பு எப்பொழுது வரும் என்று, எந்த திசையில் வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்கள். எனவே இயேசுவை பார்த்து கேள்வி எழுப்புகிறார்கள். நீர்தான் மெஸ்ஸியாவா, எங்களை மீட்க இருப்பவர் நீர்தாமா என்றால் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு வெளிப்படையாக கூறுகின்றார். நான் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை என்று சொல்லுகின்றார். என்னுடைய செயல்களையாவது பார்த்து, என்னுடைய செயல்கள் தந்தையினுடைய செயல்கள், என்னுடைய செயல்கள் தந்தையினுடைய செயலை வெளிப்படுத்தக்கூடியவை என்பதை உணர்ந்து நம்புங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் தான் நம்பாமல் இருந்தீர்கள் என்பதை வெளிப்படையாக கூறுகின்றார். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யார் நம்ப மாட்டார்கள் என்பதை தொடர்ந்து நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது என்னுடைய மந்தையை சேராதவர்கள் நம்புவதில்லை என்று கூறுகின்றார். எனவே நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசுவினுடைய மந்தையை சார்ந்தவர்கள். ஆண்டவர் நல்லாயனாக இருக்கின்றார். எனவே அவருடைய குரலை கேட்பவர்களாக இருக்கின்றோம், அவருடைய குரலுக்கு செவி சாய்ப்பவர்களாக இருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் நாம் நம்பிக்கை நிறைந்தவர்களாக இங்கு வந்திருக்கின்றோம். எனவே நம்பிக்கையின் சாட்சிகளாக வாழ ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பதை பார்க்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 1 - 4 வரை பார்க்கின்ற பொழுது தொழுநோயாளியை பற்றி ஒரு நிகழ்வு வருகின்றது. அந்த தொழுநோயாளி இயேசுவை பார்த்து, நீர் விரும்பினால் நான் நலமடைவேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் கையை நீட்டி அவரை நலமாக்குகின்றார். அங்கே ஆண்டவருடைய செயல் எப்படி என்பதை நம்பிக்கைக்கு அழைத்து செல்கின்றது. அதனைத் தொடர்ந்து அதே மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 5 - 13 வரை பார்க்கின்ற பொழுது நூற்றுவர் தலைவன், அந்த நூற்றுவர் தலைவன் செல்வத்திற்கு குறைவில்லை, பதவிக்கு குறைவில்லை, ஆனால் தன்னுடைய மகனுடைய அந்த முடக்குவாதத்தால் இருப்பது கவலையாக இருக்கின்றது. எனவே இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து இயேசுவிடம் நாடி வருகின்றார். அங்கு என்னுடைய மகனை குணமாக்கும் என்று வேண்டிக் கொள்கின்ற பொழுது நான் வந்து குணமாக்குவேன் என்று இயேசு கூறுகின்றார். அப்பொழுது நாம் திருப்பலியில் சொல்லக்கூடிய அந்த ஜெபத்தை அவர் எடுத்துரைக்கிறார். நீர் என்னுடைய இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய மகன் ஊழியன் குணம் பெறுவான் என்பதை எடுத்துரைக்கின்றார். எனவே அங்கே அவருடைய நம்பிக்கையை பார்க்கின்றோம். ஆக நம்பிக்கை நிறைந்தவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாவீரன் அலெக்சாண்டர் இந்த உலகையே தன்னுடைய கையுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினான். அதற்காக படையெடுத்தான், வெற்றி மேல் வெற்றியை பெற்றான். ஒரு கட்டத்தில்
தன்னுடைய படை தளபதி எல்லாரையும் அழைத்து தன்னுடைய நாடுகளை எல்லாம் பிரித்து கொடுத்து கொண்டிருந்தான். தனக்கென்று எவையெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் பிரித்து கொடுத்தான். கடைசியாக ஒரு தளபதி எழுந்து தன்னுடைய மன்னரை பார்த்து கேள்வி எழுப்பினார். எல்லாவற்றையும் எங்களுக்கு பிரித்து கொடுக்கிறீர்களே, உங்களுக்கு என்று என்ன வைத்தீர்கள் என்று கேட்ட பொழுது மாவீரன் அலெக்சாண்டர் சொன்ன பதில் இதுதான், நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது என்று கூறினார். எனவே நாம் எல்லாவற்றையும் இழந்தாலும் நம்பிக்கையை நாம் இழந்துவிடக்கூடாது என்பதை இந்த நிகழ்வு எடுத்துரைக்கின்றது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவள் என்று சொல்லுகின்ற பொழுது நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் நம்பிக்கையை தளரவிடக்கூடாது என்பதை திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்தில் 4வது வசனத்திலே 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே மிக தெளிவாக சொல்லுகின்றார். நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுற்றாலும் நாங்கள் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை என்று கூறுகின்றார். எனவே எச்சூழலிலும் நமக்கு துணையாக இருப்பவர் ஆண்டவர் என்பதை திருத்தூதர் பவுல் அந்த கொரிந்திய மக்கள் வழியாக நமக்கும் எடுத்துரைக்கின்றார். விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே ஆபிரகாம் நம்பிக்கைக்கு உரியவராக, ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவானாக இருக்கின்றார். ஆண்டவர் அதை நீதி என கருதினார். எனவே வானத்து நட்சத்திரங்களை போன்று அவருடைய சந்ததியை பெருகச் செய்கின்றார். அதே போன்று புதிய ஏற்பாட்டிலே அன்னை கன்னிமரியால் நம்பிக்கை நட்சத்திரமாக நமக்கு இருக்கின்றார். அதனால்தான் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நாம் கூறுகின்றோம். எனவே அந்த அன்னையினுடைய திருத்தலத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருக்கின்றோமா? குறிப்பாக நாம் துன்பங்களை சந்திக்கின்ற பொழுது, துயரங்களை சந்திக்கின்ற பொழுது, வேதனைகளை சந்திக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு நாம் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறோம் என்பதை நாம் எண்பித்து காட்ட ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் நான் நம்பிக்கை இழந்து காணப்பட்டேன், எந்த சூழ்நிலையில் நான் நம்பிக்கைக்கு சான்று பகராமல் வாழ்ந்து இருந்திருக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இருப்பினும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரே செய்தி, நான் உங்களோடு இருக்கிறேன், அஞ்சாதீர்கள், திகையாதீர்கள் என்று சொல்கின்றார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லுகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை நிறைந்தவர்களாக வாழ்வோம். நம்பிக்கை நிறைந்தவர்கள் எப்பொழுதும் இணைந்து ஒன்றுபட்டு இருக்கக்கூடியவர்கள். நம்பிக்கை நிறைந்தவர்கள் துணிவோடு பயணிக்கக்கூடியவர்கள். நம்பிக்கை நிறைந்தவர்கள் அடுத்தவரில் அக்கறை கொண்டவர்கள். நம்பிக்கை நிறைந்தவர்கள் சான்று பாரக்கூடியவர்கள். நம்பிக்கை நிறைந்தவர்கள் இறைவனை சார்ந்து இருப்பவர்கள். இறைவனுக்காக எத்துன்பத்தையும் ஏற்று வாழக்கூடியவர்கள். நம்பிக்கை நிறைந்தவர்களாக அன்னை கன்னிமரியாக இருக்கின்றார். அந்த அன்னையின் வழியாக நாமும் நம்பிக்கைக்கு சாட்சியாக வாழ வரவேண்டி இந்த திருப்பலியை தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் அருள் வழியட்டும். அன்னை கன்னிமரியால் பரிந்து பேசட்டும். ஆமேன். தருவதன் அருமை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. தருவதன் அருமை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. தன்னை பலியாய் உலகுக்கு தந்திடும் பின்னவர் பலியன்றோ. கொடுத்து உலகம் முழுதும் கோயிலாய் மாற்றிடுவோம். காய தழும்பா நேயம் சொன்ன நல்லுள்ளம் கேட்டிடுவோம். தருவதன் அருமை தரணிக்கு உணர்த்தும் பொன்னான தருணமன்றோ. அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, உங்களுடையதும் எங்களுடைய மன பலியை
எல்லாமல்ல தந்திரம் இறைவன் ஏற்றுக்கொள்ள சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, இப்பாஸ்கமரணிகளின் வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவேறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்க மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ் மற்றும் எங்கள் மறைமாவட்ட மேனாள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற அனைவரும் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்பிக்கை நிறைந்தவர்களாக வாழ நமக்கு அருளை மாசியும் நிரம்ப பொழிவோர் இவரே. இவரை சார்ந்து இவருக்கு சான்று பகர வாழ வரம் கேட்டு வந்து நம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உணவான இயேசுவே, உயிரான தெய்வமே, உறவாக வாழ்ந்திட அருள் தாருமே. உணவான இயேசுவே, உயிரான தெய்வமே, உறவாக வாழ்ந்திட அருள் தாருமே. அன்பான இயேசுவே, அருமையான தெய்வமே, அன்பான இயேசுவே, அருமையான தெய்வமே, உம்மோடு வாழ்ந்திட துணை தாருமே, துணை தாருமே. உணவான இயேசுவே, உயிரான தெய்வமே, உறவாக வாழ்ந்திட அருள் தாருமே. உணவை தேடி அலைந்தோ எங்கள் ஆன்ம பசி தீர்ந்திட செய்தார். உறவை தேடி அலைந்தோ எம்மில் உயிரை தந்து காத்தார். உணவை தேடி அலைந்தோ எங்கள் ஆன்ம பசி தீர்ந்திடச் செய்தார். உறவை தேடி அலைந்தோ என்மேல் உயிரை தந்து காத்தார். இனி வாழ்வது நானல்ல, என்னில் வாழ்வது உம் உயிர்தானே. உணவே உயிரே வா, என் உணவே உயிரே வா. உணவான இயேசுவே, உயிரான தெய்வமே, உறவாக வாழ்ந்திட அருள் தாருமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரிய வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பினின் புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவனின் அருளையும் அன்னையின் அரவணைப்பையும் பெற்றவர்களாய் மகிழ்வோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.